ஓகே. ஸோ அகைன் குட் ஈவினிங் பை எல்லாருக்குமே. இன்றைக்கி கற்றுக்க போகிற டாபிக் ஏசியோட ஃபைனல் லெக்சர் பேசிகிட்டு இருக்கோம். ஏசி அதில் சின்ன விஷயங்கள் உனக்கு ஞாபகப்படுத்திடுறேன். ஏசி வித் ரெசிஸ்டாரோட ஃபேஸ் 0 இன் ஃபேஸ். ரெண்டாவது ஏசி வித் இண்டக்டார் π/2. ஏசி வித் கெப்பாசிட்டர் அதோட ஃபேஸும் π/2. ஏசி வித் எல்சி, மக்களே கவனமாக கவனிங்க, எல்சி அதோட ஃபேஸும் π/2. ரைட்டா? அடுத்தது தனியாக ஆர்எல்சி பேசணும், தனியாக ஆர்சி பேசணும், தனியாக ஆர்எல் பேசணும். அதில் தான் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. ஏசி வித்து ஆர்எல்சி, ஏசி வித்து ஆர்எல்சி. ஆக்சுவலாக இந்த ஒட்டுமொத்த லெசனோட ஹீரோ யாருன்னா இவன் ஒருத்தன் தான். ஏசி வித்து ஆர்எல்சி, ஏசி வித்து ஆர்எல்சி. ரைட்டா? ஓகே, கேர்ஃபுல்லாக கவனிங்க. ஏசி வித் ஆர்எல்சி இதோட ரிசல்டன் வோல்டேஜ் √of VR² + VL - VC the whole square. tan phi ஓடது VL - VC by VR, VL - VC by VR. இம்படன்ஸ் ஓடது √of R² + XL - XC the whole square. அதோட tan phi ஈக்குவேஷன் XL - XC/R. உங்களுக்கு புரியுதா? இதுதான் ஆர்எல்சி. ஆர்எல்சியில் 4 ஈக்குவேஷன் படிக்கணும். என்ன சிக்கல்னா, இதில் ஆர்எல்லாக இருந்தால் இதிலேருந்து சியை விட்டுருங்க, ஆர்சியாக இருந்தால் எல்லை விட்டுருங்க. இதை பார்த்து நீங்கள் அப்படியே எழுதிடலாம். ரைட்டா? ரைட் பை. ஸோ இதே ஈக்குவேஷன் உங்களுக்கு ஆர்எல்சி மட்டும் தெரிஞ்சால் போதும். அந்த ஆர்எல்சியில் இன்றைக்கி ஒரு கிளாஸ் நல்லா கவனிங்க. அடுத்த கிளாஸ்லேருந்து நான் 2 கிளாஸ் சம் தான் போட போகிறேன். ஏசியில் சம்மெல்லாம் உனக்கு நல்லா சொல்லி கொடுத்து உனக்கு சரியாக ரெடி பண்ணிவிட்டு தான் அடுத்த லெசன் போக போகிறேன். ரைட்டா? ஸோ அதனால் ஃபார்முலாஸ் எல்லாத்துலேயும் ஸ்ட்ராங்காக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏசி வித் ஆர்எல், ஏசி வித் ஆர்எல் வேணும்னா ஒன்றும் இல்லைங்க, பாரு. ஏசி வித் ஆர்எல், ஏசி வித் ஆர்எல். அப்படி நீ ஆர்எல்சி ஞாபகம் வச்சுக்கோ. √of VR² + VL - VC the whole square. ஆனால் நான் படிக்கிறது ஆர்எல் தானே, அப்போ சி அங்கே வந்துச்சு, சி அடித்து தூக்கி போட்டுரு. அப்போ √of VR² + VL². அவ்வளோதானே. ஆர்எல்லாக இருந்தால் VR² + VL². அவ்வளோதான். இதே ஈக்குவேஷனை ஏசி வித் ஆர்சிக்கு சொல்லுங்கள் சார். ஆர்சியாடா √of VR² + VC². அதனால் நீங்கள் நல்லா படிக்க வேண்டியது ஆர்எல்சி மட்டும்தான். அதனால தான் அன்றைக்கி அவ்வளோ நேரம் அந்த ஆர்எல்சிலே நான் சுற்றிட்டு இருந்தேன். ரைட்டாப்பா? அதுக்கப்புறமா பவர் ஃபேக்டர் சொல்லி கொடுத்தேன், ஆவரேஜ் பவர் சொல்லி கொடுத்தேன். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? பாய், நான் இன்றைக்கி எதுவும் புதுசாக போகல, அன்றைக்கி கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். ஆவரேஜ் பவர் வேணும்னா VRMS IRMS cos π. இந்த cos πன்றது பவர் ஃபேக்டர். இந்த VRMSும் IRMSும் சேர்ந்து நீங்கள் என்னென்னு கூப்பிடணும்னு சொன்னேன், அப்பேரண்ட் பவர் இன்டூ பவர் ஃபேக்டர்னு கூப்பிடுங்கன்னு சொன்னேன். ஆவரேஜ் பவர் ஈக்குவல் டு அப்பேரண்ட் பவர் இன்டூ பவர் ஃபேக்டர். ஆவரேஜ் பவர் ஈக்குவல் டு அப்பேரண்ட் பவர் இன்டூ பவர் ஃபேக்டர். நல்லா கற்றுக்கிட்டீங்களாப்பா? ஆவரேஜ் பவர் அப்பேரண்ட் பவர் இன்டூ பவர் ஃபேக்டர். சரிங்க சார், புரிஞ்சிருச்சு. இதில் ஒவ்வொரு சர்க்கியூட்டுக்கும் ஆவரேஜ் பவர் நீங்கள் பேசணும். ஞாபகம் இருக்கா? ஏசி வித்து ரெசிஸ்டாரோடது அப்படி என்ன எழுதுவீங்க? ஆவரேஜ் பவர் ஈக்குவல் டு VRMS, IRMSக்கு பதிலாக VRMS/R. 5 வேல்யூ எவ்வளோ? 0. அதனால் V²RMS/R. இதெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் சால்விங். அன்றைக்கி தான் உங்களுக்கு புரியும் ஏன் சார் இதெல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க, இந்த ட்ரிக்கெல்லாம் எதுக்கு நமக்கு தேவைன்றது அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஏசி வித்து ரெசிஸ்டாரோடது. அடுத்தது ஏசி வித்து இண்டக்டார், கெப்பாசிட்டர், எல்சி. இந்த மூணுத்துக்குமே 5 வேல்யூ
90, அதனால் ஆவரேஜ் பவர் 0. என்ன ஃபோனெல்லாம் இல்லை போ, இதில் தான் நோட்ஸ் இருக்குது, நான் வந்து தரேன் போ. ஸோ ஆவரேஜ் பவர் 0 யாருக்குன்னா இண்டக்டார், கெப்பாசிட்டர் அண்ட் எல்சி 3 பேருக்குமே ஆவரேஜ் பவர் 0. காரணம் ஃபேஸ் வேல்யூ π/2ன்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. கற்றுக்கிட்டீங்களா பை இதெல்லாம் ரிவிஷன் இப்போ கொடுத்தா தான் அடுத்த டாப்பிக்னால போக முடியும். அதனால தான் திருப்பி இங்கேயே உட்காந்துருக்கேன் நான். அடுத்தது ஏசி வித் ஆர்எல்சி முடிச்சிங்க சார். ஏசி வித் ஆர்எல்சி கேர்ஃபுல்லாக வேணே, இந்த ஆர்எல்சி மட்டும் கற்றுக்கோங்க, ஆர்எல் ஆர்சி நீங்களே எழுதிக்கோங்க. பாரு ஆவரேஜ் பவர் என்னடா ஃபார்முலா சார்? ஆவரேஜ் பவர் விஆர்எம்எஸ் ஐஆர்எம்எஸ் காஸ்பை. விஆர்எம்எஸ் ஐஆர்எம்எஸ்க்கு பதிலாக விஆர்எம்எஸ் பை இசட். ஏன்னா உனக்கு தெரியும் ஆர்எல்சின்னாலே இசட் வந்துடும். ஏன்னா த டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் பை த காம்பினேஷன் ஆஃப் ஆர்எல்சி, இது மூணும் சேர்ந்தது தான் இம்படன்ஸ். காஸ்பைக்கு ஒரு ஆர் பை இசட்டு, அதனால் வி ஸ்கொயர் ஆர்எம்எஸ் இன்ட்டு ஆர் பை இசட் ஸ்கொயர். புரிஞ்சிச்ச பயலாக இருக்கும். இப்போ என்ன சிக்கல்னா இந்த இசட் உங்களுக்கு நல்லாவே தெரியும் பாருங்கள். இசட்டுக்கு பதில் ஆர்எல்சிக்கு என்ன சொல்லி கொடுத்தேன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி? ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி ஹோல் ஸ்கொயர் கற்றுக் கொடுத்தனா? அப்படியே அங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். வி ஸ்கொயர் ஆர்எம்எஸ் இன்ட்டு ஆர் பை இசட் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி ஹோல் ஸ்கொயர். அவ்வளோ நம்ப. நான் திரும்பவும் சொல்கிறேன், விளையாட்டுத்தனமாக இருக்காது. ஆவரேஜ் பவரோட ஆர்எல்சி நீங்கள் நல்லா கற்றுக்கணும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இதிலேருந்து சியை விட்டுட்டிங்கன்னா ஆர்எல், எல்லை விட்டுட்டிங்கன்னா ஆர்சி, அவ்வளோதான். முதல்ல இந்த ஈக்குவேஷன் படிச்சுட்டு அப்படியே கையால் சியை மறைச்சிக்கிட்டு பாரு, உனக்கு ஆர்எல்லோட ஆவரேஜ் பவர் கிடச்சிரும். எல்லாம் மறைச்சிக்கிட்டு பாருங்கள், ஆர்சியோட ஆவரேஜ் பவர் கிடச்சிரும். நல்லா கற்றுக்கிட்டீங்களா ரைட் அடுத்தது. ஸோ இவ்வளோ நேரம் பேசினது இதுக்கு முன்னாடி நான் பேசினது தான் நான் பேசினேன். இன்றைக்கி எதுவும் புதுசாகவே இப்போ வரைக்கும் ஆரம்பிக்கல. ரைட்டா? ரைட். இனிமேல் பேச போகிறது இன்றைக்கி நான் உங்களுக்கு புதுசாக கற்றுக் கொடுக்க போகிறது பார்த்துலாமா? ஸோ கேர்ஃபுல்லாக கற்றுக்கிட்டே வா. நிறைய புது விஷயங்கள், பிரமாதமான விஷயங்கள்லாம் கற்றுக்க போகிறேன். கேர்ஃபுல்லாக கவனி. முதல் டாபிக் வந்து சோக் காயில். சோக் காயில் என்ன சார் சொல்லுது? சோக் காயில் தானே தெரியுமா? உங்கள் வீட்டில் டியூப் லைட்லாம் இருக்கும். இப்போ தான் டிஜிட்டல் டியூப் லைட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு டியூப் லைட் இருக்கும். அந்த டியூப் லைட்டுக்கு ஜஸ்ட்டு பேக்கில் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், பார்த்துருப்பீங்க. இன்னும் கூட பழைய டியூப் லைட் இருந்தால் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டியூப் லைட் க்ளோ ஆகுது அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக சோக் காயில் தேவைப்படும். சோக் காயில்னா இட் இஸ் அ பியூர் இண்டக்டிவ் காயில். நான் என்ன எழுதணும்னோ அதை அப்படியே படிங்க, உங்களோட போர்டுக்கும் கண்டிப்பாக தேவை. பியூர் இண்டக்டிவ் காயில், சோக் காயில், பியூர் இண்டக்டிவ் காயில். சரிங்க சார், புரிஞ்சிருச்சு. இதோட வேலை, இது பியூர் இண்டக்டார் தானே. பியூர் இண்டக்டாரோட ஃபேஸ் எவ்வளோ? π/2. ஏன்னா இப்போ தானே படித்தோம் ஏசி வித் இண்டக்டார். நீங்கள் நினைக்கிற மாதிரி இது வேறு யாரோ கிடையாது, இண்டக்டார் தான் சோக் காயில். இண்டக்டார் சோக் காயில். φ = π/2. ரைட்டா? இதோட வேலை என்னங்க சார்? டு கண்ட்ரோல் த கரண்ட் இன் அன் ஏசி கரண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறது தான் சோக் காயில். டு கண்ட்ரோல் த கரண்ட் இன் அன் ஏசி. அப்போ இதோட ஆவரேஜ் பவர் என்னவா இருக்கும் உங்களுக்கு தெரியுமா? ஒரு பியூர் சோக் காயிலோட ஆவரேஜ் பவர் 0. நல்லா படிச்சுக்கோங்க எல்லாருமே, ஏற்கனவே கேட்ட கேள்வி. ஒரு பியூர் சோக் காயில், இந்த வார்த்தை புரியுதா? திரும்ப 4 டைம் படிங்க. பியூர். ஒரு பியூர் இல்லை ஐடியல் பியூர் சோக் காயிலோட இண்டக்டிவ் காயில் 0, ஆவரேஜ் பவர் 0. ஆனால் நமக்கு இருக்கிற சோக் காயில் அப்படி கிடையாது. நமக்கு இருக்கிறது ப்ராக்டிக்கல் சோக் காயில். ரைட்டா? நமக்கு இருக்கிறது ப்ராக்டிக்கல் சோக் காயில். அதனால் நீங்கள் தனியாக டெரிவேஷன் பண்ணணும். ஏன்னா ஒரு ப்ராக்டிக்கல் சோக் காயிலில் கொஞ்சோண்டு ரெசிஸ்டன்ஸ் ஒட்டிக்கிட்டு இருக்கும். கேர்ஃபுல்லாக வேண்டாம். உங்களுக்கு புரியுதா? ஆக்சுவலாக ஒரு பியூர் சோக் காயில்னு ஒன்று உலகத்திலே கிடையாது. அதில் கொஞ்சமாக ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அப்போ அந்த கொஞ்சமாக ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால
கொஞ்சமாக ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால இந்த சோக்காயில் சர்க்கியூட்டு உனக்கு புரிஞ்சிருச்சா? ஆர்எல் சர்க்கியூட்டாக மாறிடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னவா இருந்தது? பியூர் எல்லாம் இருந்தது, ஒரு ஐடியல் சோக்காயில். ஆனால் உனக்கு தெரியுது ஐடியல் சோக்காயில் ஒன்று உலகத்தில் கிடையாது. அப்போ அந்த ஒரு சோக்காயில் கொஞ்சமாக ரெசிஸ்டன்ஸ் கூட ஒட்டிக்கிட்டே வரும், அதனால் இது ஆர்எல் சர்க்கியூட்டாக மாறிடுது. சரி, இனிமேல் நாங்கள் பார்த்துக்குறோம். ஆர்எல் சர்க்கியூட்டுக்கு டயக்ராம் எப்பரா போகிறது? சார் இது விஆருங்க சார், இல்லை ஐஏ, இந்த இடம் விஎல்னு எழுதலாம். அப்போ ரிசல்டன்ட் வேணும் வி, இந்த ஆங்கிள் ஃபை. அப்போ வி வேணும்னா 90 டிகிரி, பார்த்தாலே தெரியுது விஆர் ஸ்கொயர் ப்ளஸ் விஎல் ஸ்கொயர். மக்களே கற்றுக்கிட்டிங்களா? இனி சோக்காயில்னு கேட்டாங்கன்னா அப்படியே ஆர்எல் சர்க்கியூட்டு தான் நீங்கள் எழுதணும். சோக்காயில்னு கேட்டாங்கன்னா ஆர்எல் சர்க்கியூட்டு தான் எழுதணும். அப்படியே tan ஃபை சொல்லுங்கள். tan ஃபை ஆப்போசிட்டில் இருக்கிறது விஎல், அட்ஜசன்ட்டு விஆர். அப்படியே இசட் ஃபார்முலா சொல்லுங்கள். இதை பார்த்து அப்படியே எழுதுங்க. விஆருக்கு பதிலாக ஆர் ஸ்கொயர், விஎல்லுக்கு பதிலாக எக்ஸ்எல் ஸ்கொயர். அப்படி இங்கே tan ஃபை எழுதுங்க. விஎல்லுக்கு பதிலாக எக்ஸ்எல் பை ஆர். அவ்வளோதான்டா, இங்கே முடிஞ்சு போச்சு. அப்போ சோக் காயில்ன்றது ஒரு பியூர் இண்டக்டிவ் காயில்னால் எல் மட்டும்தான் இருக்கும். ஆனால் அது ப்ராக்டிக்கல் காயில் கிடையாது, நம்ம வீட்டில் பயன்படுத்துறது கிடையாது. அது ஒரு தியரிட்டி காயில், இப்படி இருந்தால் எப்படி இருக்குன்றது தான். பட் ஒரு ப்ராக்டிக்கல் சோக் காயில்ன்றது ஒரு ஆர்எல் சர்க்கியூட்டு. நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். ஒரு ப்ராக்டிக்கல் சோக் காயில், நம்ம வீட்டில் இருக்கிற சோக் காயில் வந்து ஒரு ஆர்எல் சர்க்கியூட்டுன்னு நீங்கள் உணரணும். அப்போது ஒரு ஐடியல் சோக் காயிலோட ஆவரேஜ் பவர் 0, ஆனால் ப்ராக்டிக்கல் சோக் காயிலோடது ஆவரேஜ் பவருக்கு என்ன ஃபார்முலா சொன்னேன் சார்? விஆர்எம்எஸ் ஐஆர்எம்எஸ் காஸ் பைன்னு சொன்னீங்க. விஆர்எம்எஸ் அப்படியே வச்சுக்கிட்டீங்க. ஐஆர்எம்எஸ்க்கு விஆர்எம்எஸ் பை இசட்டுன்னு எழுதுனீங்க. காஸ் பைக்கு ஆர் பை இசட்டுன்னு எழுதுனீங்க. ஒரே நிமிஷம். அடுத்தது ஒரே நிமிஷம். வி ஸ்கொயர் ஆர்எம்எஸ் ஆர் பை இசட் ஸ்கொயரு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். வி ஸ்கொயர் ஆர்எம்எஸ் இன்ட்டு ஆர், இசட் ஸ்கொயருக்கு பதிலாக ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்எல் ஸ்கொயரு. கரெக்ட் தானே? பாருங்கள், இசட்டுக்கு பதிலாக ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்எல் ஸ்கொயர் ரூட்டு. அப்போ இங்கே ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்எல் ஸ்கொயர் முடிஞ்சு போச்சா? அப்போ ஆவரேஜ் பவருக்கு என்னடா ஃபார்முலா? ஆவரேஜ் பவர் வி ஸ்கொயர் ஆர்எம்எஸ் இன்ட்டு ஆர் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்எல் ஸ்கொயர், தேவைப்பட்டால் ஒமேகா எல் த ஹோல் ஸ்கொயர். தேவைப்பட்டால் கேர்ஃபுல்லாக கவனி 2 பை நியூ எல் த ஹோல் ஸ்கொயர். எப்படி வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கணும். ப்ராப்ளமில் இதெல்லாம் சொல்லித்தரம்பா, ஆனால் நாளைக்கு வரும்பொழுது ஃபார்முலா மட்டும் படிச்சுட்டு வந்துடு. ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறது சோக் காயில். சோக் காயில்ன்றது பியூர் இண்டக்டிவ் காயில்னு ஆரம்பித்தேன். அதோட ஆவரேஜ் பவர் 0ன்னு சொன்னேன். பட் ப்ராக்டிக்கல் காயிலோட ஆவரேஜ் பவர் கேட்டாங்கன்னா இங்கேருந்து வரணும். நீங்கள் இங்கேருந்து வரணும். ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 2, ஈக்குவேஷன் 3 இது வரைக்கும் நீங்கள் வரணும். ரைட்டா? சோக் காயில்னாலே இனிமேல் மூளை உணர வேண்டியது ஆர்எல் சர்க்கியூட்டு. அது எல் மட்டும் கிடையாது, இட் இஸ் அ பியூர் எல்லுன்னு சொல்லுவோம். அது ஒரு தியரட்டிக்கல் காயில், அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம வீடுகளில் பயன்படுத்திகிட்டு இருக்கிற சோக் காயில் ஒரு ப்ராக்டிக்கல் சோக் காயில். அதனால் அதில் கொஞ்சமாக ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அதனால் அதை ஒரு ஆர்எல் சர்க்கியூட்டாக நம்ம கன்சிடர் பண்ணணும். சூப்பராக கற்றுக்கிட்டியா? ஸோ ஒரு டைம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்சிருச்சு. அடுத்தது ஒரு நிமிஷம். நெக்ஸ்ட் கவனமாக கவனிங்க. Q ஃபேக்டர், இதுலேருந்து ஒரு சம் கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி. Q ஃபேக்டர் வாட்லெஸ் கரண்ட்டு டிரான்ஸ்ஃபார்மர் முடிச்சது. நீங்கள் போயிடலாம் அடுத்த கிளாஸ் அப்படியே. Q ஃபேக்டர் இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டன்ட். கடைசி டாப்பிக்கு கொஞ்சம் முன்னாடி உங்களோட ஸ்கூல் போர்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். Q ஃபேக்டர். எப்படி? குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார்.
ஒரு நிமிஷம். ஓகே, Q ஃபேக்டர். Q ஃபேக்டர்னா என்னங்க சார்? Q ஃபேக்டர் இதோட ஃபுல் ஃபார்மு குவாலிட்டி ஃபேக்டர். குவாலிட்டி ஃபேக்டர், Q ஃபேக்டர். இதோட வேலைன்னு தெரியுமா? டு மெஷர் செலக்டிவிட்டி அண்ட் ஷார்ப்னஸ் ஆஃப் ரெசோனன்ஸ். என்ன சார் என்னென்னவோ பேசுகிறீங்க? அப்போ ரெசோனன்ஸ்னு ஏதோ நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கீங்க. ரெசோனன்ஸ் செம்ம காமெடியாக இருக்கும் பாருங்களேன். ரெசோனன்ஸ்னால் என்னங்க சார்? தமிழில் ஒத்ததிர்வு. ஒத்ததிர்வு அப்படின்னா நீங்கள் இந்த இங்கிலீஷ் சேனல்லாம் பார்த்துருப்பீங்க. பார்க்கலனாலும் நான் சொல்கிறத அப்படியே கற்பனை பண்ணிக்கோ. இங்கே ஒரு கிளாஸ் டம்ளர் இருக்கும். கிளாஸ் டம்ளர் டேபிளில் வச்சுருப்பாங்க. ஆக்சுவலாக இங்கே ஒரு ஃபீமேல் சிங்கர் ஒருத்தவங்க. இவங்க ஃபீமேல் சிங்கரான்னு கேட்காது, எனக்கு தெரில. அதனால் இவங்க இந்த பக்கம் பார்த்து பாட போகிறாங்க, ரைட்டா? ஒரு ஃபீமேல் சிங்கர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கிளாஸ் முன்னாடி நின்று ஒரு ஷார்ப் சவுண்ட் கொடுக்க போகிறாங்க. அவங்க பாட்டு பாடுறாங்க, இல்லைனா ஒரு மாதிரி கத்துறாங்க, இல்லை ஒரு மாதிரி சவுண்ட் கொடுக்குறாங்க. நீங்கள் ஞாபகம் இருக்கா? இது மாதிரிலாம் டென்ஸ் ஸ்போர்ட்ஸில் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்த்துருக்கேன். பயங்கரமாக சவுண்ட் கொடுக்குறாங்க. சவுண்ட் கொடுக்கும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு கொஞ்ச நேரத்தில் இந்த கிளாஸ் டம்ளர் என்ன ஆகுதுன்னா ப்ரோக் ஆகிடுது, அப்படியே உடஞ்சி போயிடுது, தூள் தூளாக செதறிடுது. என்ன சார் சொல்கிறீங்க? ஆக்சுவலாக இது என்ன மேஜிக்கா? இது மேஜிக் இல்லைப்பா, மேஜிக் ஆஃப் ஃபிசிக்ஸ். என்ன ரீசன்னா இதுக்கு பேர் ரெசோனன்ஸ். ஏன்னா இந்த கிளாஸ் டம்ளரோட ஃப்ரீக்வன்சி 256 ஹெர்ட்ஸ்னு வச்சுக்கோங்க. இவங்க லவுடாக ஒரு சவுண்ட் கொடுக்குறாங்கல்ல, 100 ஹெர்ட்ஸில் ஆரம்பித்து 150, 200, 230, 250, இவங்களோட ஃப்ரீக்வன்சி 256 ஹெர்ட்ஸ் வரும் பொழுது இந்த ரெண்டு ஃப்ரீக்வன்சியும் மேட்ச் ஆகுது பார்த்தீங்களா? இந்த ரெண்டு ஃப்ரீக்வன்சியும் மேட்ச் ஆகும் பொழுது இந்த கிளாஸ் டம்ளரில் இருக்கக்கூடிய வைப்ரேஷன் பிகம்ஸ் மேக்ஸிமம். அதில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸோட வைப்ரேஷன் மேக்ஸிமம். அப்போ அந்த கிளாஸ் டம்ளர் ப்ரோக் ஆகிடும். ஒத்ததிர்வு, ரெசோனன்ஸ்னா நீ கூட பார்ப்பல, டே இப்போ தாண்டா நான் உன்னை பற்றி நினச்சேன், அதுக்குள்ளே நீ வந்துட்ட. நான் நினச்சேன், நீ வந்துட்ட. அப்போ நம்மளோட ஃப்ரீக்குவென்சி சேமாக இருக்குது. நீங்கள் பேச்சு வழக்கில் அதை கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்மளோட ஃப்ரீக்குவென்சி சேமாக இருக்குது. பரவாயில்ல, நாளைக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். நாளைக்கு வாங்காதீங்க. இப்போ 2 பேக்கெட் தானே எடுத்துகிட்டு வந்தீங்க. அதான் இதுங்க எதுவும் சரியாக குடிக்கல. நாளைக்கு பால் வாங்காதீங்க, விட்டுருங்க. போதும் போதும். ஒரே நிமிஷம். ரைட் பா. பேசாமல் உங்களை மாதிரி படிக்கிற பசங்களாகவே இருந்திருக்கலாம் ஜாலியாக, இல்லை? எந்த கவலையும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. இங்கே பால் பாக்கெட்லேருந்து மளிகை ஜாமான் வரைக்கும் அடுத்த நாள் என்னன்ற வரைக்கும் இவ்வளோ யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ரைட் பா. ரைட், எங்கே விட்டோம்? ஓகே, ரெசனன்ஸ். அப்போ ரெசனன்ஸ் அப்படின்னா என்னோடய ஃப்ரீக்வன்சியும் உங்களோட ஃப்ரீக்வன்சியும் மேட்ச் ஆகிறது. 2 ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆகிற இந்த ஃபினோமெனானோட பேர் தான் ரெசனன்ஸ். கரெக்டாப்பா? ரெசனன்ஸ்னால் என்ன தெரியுமா? இப்போ நீங்கள் ஒரு எஃப்எம் கேட்குறீங்க. எஃப்எம் கேட்கும் பொழுது உங்கள் வீட்டு எஃப்எம்மில் 93.5 வைக்கிறீங்க. இங்கே ஆண்டனா இருக்கும். இந்த ஆண்டனாவில் நிறைய ஸ்டேஷன் வந்து வெயிட் பண்ணும், நிறைய ஸ்டேஷனோட ஃப்ரீக்வன்சி. இப்போ 93.5ன்றது சூரியன் எஃப்எம். பிக் எஃப்எம் இருக்கும், வேறு ஏதாவது 2-3 எஃப்எம் இருக்கும். எல்லாருமே வந்து பக்கத்தில் வெயிட் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் அந்த எஃப்எம்மை டியூன் பண்ணும் பொழுது என்ன ஃப்ரீக்வன்சி நீங்கள் வைக்கிறீங்களோ அந்த ஃப்ரீக்வன்சி இருக்கிறது மட்டும்தான் உள்ளே வரும். யோசிச்சு பாருங்கள், நீங்கள் நிறைய பேர் டியூன் பண்ணி பார்த்துருப்பீங்க. 93.6, 7ன்னு வச்சிங்கன்னா கூட அந்த சவுண்டு என் குரல் மாதிரி இப்போ குறன்னு கேட்கும். அந்த சவுண்டோட ஷார்ப்னஸ் நல்லாவே இருக்காது. அதுக்காக நீங்கள் படிக்க போகிறது தான் குவாலிட்டி ஃபேக்டர். குவாலிட்டி ஃபேக்டர் சார், குவாலிட்டி ஃபேக்டர்னால் என்னங்க சார்? குவாலிட்டி ஃபேக்டர் கற்றுக்கிறதுக்கு நீங்கள் ஒரு எல்சி சர்க்கியூட்டை பற்றி நல்லா கற்றுக்கணும்.
எல்சி சர்க்கியூட். குவாலிட்டி ஃபேக்டர் கற்றுக்கிறதுக்கு நீங்கள் ஒரு எல்சி சர்க்கியூட்டை நல்லா கற்றுக்கணும். எல்லில் ட்ராப் ஆகிற வோல்டேஜ், சியில் ட்ராப் ஆகிற வோல்டேஜ், நீங்கள் கொடுத்த வோல்டேஜ் அப்படியே அழகாக பாருங்கள். குவாலிட்டி ஃபேக்டருக்கு என்ன சார் ஃபார்முலா? வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் இண்டக்டர் பை அப்ளைடு வோல்டேஜ், இல்லைன்னா வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் கெப்பாசிட்டர் பை அப்ளைடு வோல்டேஜ். முதல்ல எல்லாரும் படிங்க. வாட் இஸ் குவாலிட்டி ஃபேக்டர்? படிங்க பை. வோல்டேஜ் ட்ராப் இண்டக்டர் டு தி அப்ளைடு வோல்டேஜ், வோல்டேஜ் ட்ராப் capacitor to the applied voltage. Voltage drop across inductor to the applied voltage, voltage drop across capacitor to the applied voltage. இவங்க ரெண்டு பேருக்கான ரேஷியோ, விஎல்லுக்கும் விக்குமான ரேஷியோ, இல்லைன்னா விசிக்கும் விக்குமான ரேஷியோ. சரி, இதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துக்குறோம். அப்போ Q ஃபேக்டர் வேணும்னா VL by V, VL by V, விக்கு பதிலாக IXL by IR. ஒத்துக்கிறீங்களா? ஏண்டா VL வோல்டேஜ் ட்ராப், VA எப்பவுமே விக்கு பதில் IR தானே. இண்டக்டார்னா XL, ரெசிஸ்டார்னா IR. II போயிடுச்சா? அப்போ XL by R பாருங்கள். கவனமாக கவனி. XL by R, XLக்கு பதிலாக ஒமேகா எல்லா by R, XLக்கு பதிலாக ஒமேகா எல் by R. இது அப்படியே இருக்கட்டும். Q ஃபேக்டர் VC by V ன்னு கூட சொல்லி கொடுத்தேன். VC by V, வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் கெப்பாசிட்டர் டு தி அப்ளைடு வோல்டேஜ், கெப்பாசிட்டர் டு தி அப்ளைடு வோல்டேஜ், VC by V. VCக்கு IXC by IR, XC 1 by ஒமேகா C. உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குல்ல, XCக்கு பதில் என்ன சொல்லி கொடுத்தேன்? 1 by ஒமேகா C. அப்போது ஒமேகா எல் பை ஆரும் 1 by ஒமேகா சி ஆரும் ஈக்குவலா சார்? ஆமாண்டா. நான் திரும்ப இந்த இடத்துக்கு மறுபடியும் வரேன்பா, இன்னும் ஒரு சின்ன வேலை இருக்குது. நம்ம முன்னாடி போயிட்டு மறுபடியும் இந்த இடத்துக்கு வந்தால் இன்னும் உனக்கு ரொம்ப நல்லா புரியும். பொறுமையாக பார்க்கலாமா? வாங்களேன், ஒரே நிமிஷம். உங்களுக்கு இப்போ புதுசாக நான் ஒரு வார்த்தை சொல்ல போகிறேன். இந்த வார்த்தையோட பேர் சீரீஸ் ரெசோனன்ஸ் சர்க்கியூட். உங்கள் கொஷின் பேப்பரில் இந்த வார்த்தை தான் இருக்கும். உங்களோட கொஷினில் இந்த வார்த்தை தான் இருக்கும், சீரீஸ் ரெசோனன்ஸ் சர்க்கியூட். அப்படி இல்லைன்னா ரெசோனன்ஸ், இல்லைன்னா அக்செப்டார் சர்க்கியூட். இந்த மாதிரி வார்த்தை இருந்தால் என்ன சார் ஆகும்? இந்த மாதிரி வார்த்தை இருந்தால் எக்ஸல்லும் எக்ஸியும் ஈக்குவல்னு அர்த்தம். நல்லா படிங்க எல்லாரும். எக்ஸல்னா யார்? இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். எக்ஸினா யார்? கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். ரெசிஸ்டார், இண்டக்டார், கெப்பாசிட்டர். இதோட ரெசிஸ்டார் R, இதோடது XL, இதோடது XC, இது AC. அப்போ உனக்கு புரியுதா? சீரீஸ் ரெசோனன்ஸ் சர்க்கியூட் அப்படின்னா XLும் XCயும் ஈக்குவல். அப்போது ஜென்ரலாக ஐக்கு என்ன ஃபார்முலா? V/Z. ஏன்னா தனியாக இருந்தால் தான் R, தனியாக இருந்தால் தான் XL, தனியாக இருந்தால் தான் XC. கரெக்டா? இதே எல்லாம் சேர்ந்து இருந்ததுன்னா √R² + XL - XC the whole square தானே. ஐ கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான். XL XC ஈக்குவலா? அப்போ XL XC ஈக்குவலாக இருந்தால் V/R ஆகிடுமா? பாரு, XL XC ஈக்குவல் 0 ஆகிடும். அப்போ இம்படன்ஸ் குறைஞ்சிருச்சா? கரண்ட் அதிகமாகிடுச்சா? டினாமினேட்டர் வேல்யூ குறையுது, ஏன்னா XL XC சேர்ந்து 0 ஆகிடுது. இந்த வேல்யூ அதிகமாகுது. அப்போ சீரீஸ் ரெசோனன்ஸ் சர்க்கியூட்னா என்னங்க சார்? எல்லாரும் இந்த வார்த்தையை கவனி. impedance becomes minimum, current becomes maximum, that circuit is called as series resonant circuit.
அப்போ இம்படன்ஸ் மினிமமாக இருக்கணும், கரண்ட் மேக்ஸிமமாக இருக்கணும். இம்படன்ஸ் மினிமமாக இருக்கணும், கரண்ட் மேக்ஸிமமாக இருக்கணும். தட் சர்க்கியூட் இஸ் கால்டு சீரிஸ் ரெசோனன்ஸ் சர்க்கியூட்டு, இல்லைன்னா அக்செப்டார் சர்க்கியூட்டு, என்ன வேணாலும் சொல்லலாம். பொறுமையாக படிச்சிட்டிங்களாப்பா? இனிமேல் உங்ககிட்ட ரெசோனன்ஸ் சர்க்கியூட்னா என்னடா, சீரிஸ் ரெசோனன்ஸ் சர்க்கியூட்னா என்னடான்னு கேட்டால், சார் இம்படன்ஸ் மினிமம் ஆகிடும், கரண்ட் மேக்ஸிமம் ஆகிடும்னு சொல்லணும். புரிஞ்சுக்கிட்டோம் சார். அடுத்தது, எப்பெல்லாம் சீரிஸ் ரெசோனன்ஸ் சர்க்கியூட்ன்ற வார்த்தையை நீங்கள் பார்க்குறீங்களோ அப்பெல்லாம் எக்ஸ்எல்லும் எக்ஸையும் ஈக்குவல்னு புரிஞ்சுக்கணும். எக்ஸ்எல்லுக்கு என்னடா எழுதுனீங்க? ஒமேகா எல். எக்ஸிக்கு என்னடா எழுதுறீங்க? 1/ωc. ஒமேகா ஸ்கொயர் வேணும்னா 1/LC. இதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் வேணாலும் போட்டுக்கோங்க, நிறைய முறை நீங்கள் திரும்ப திரும்ப பார்க்க போகிறீங்க. ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/LC. அப்போ ஒமேகா 1/√LC. இனி எங்கெல்லாம் ஒமேகா பார்க்குறீங்களோ அங்கெல்லாம் 1/√LCன்னு உங்களுக்கு ஞாபகம் வரணும். எல்லையும் சிலையும் மட்டும்தான் ஒமேகா இருக்கும். ஒமேகா ஈக்குவல் டு 1/√LC. இன்னும் நீங்கள் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக உள்ளே போங்க. ஒமேகாவுக்கு 2π நியூ, 1/√LC. அப்போ நியூ மட்டும் வேணும்னா 1/2π√LC. இதிலேருந்து ஒன்று இந்த ஃபார்முலாவில் சம் கேட்பாங்க, இல்லை இந்த ஃபார்முலாவில் சம் கேட்பாங்க. ஒரு இண்டக்டார் வேல்யூ 10 ஹென்ரி, ஒரு கெப்பாசிட்டர் வேல்யூ 10 மைக்ரோஃபாரட். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஒமேகா. அப்போ எல் இருக்குது, சி இருக்குது. ஒமேகா கண்டுபிடிக்கலாமா? ஒமேகா தெரிஞ்சால் நியூ கண்டுபிடிக்கலாமா? சத்தியமாக அவ்வளோ 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 இம்பார்ட்டன்ட் இந்த ரெண்டு ஈக்குவேஷனும். ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஒமேகா, ஃப்ரீக்வன்சி நியூ. 1/2πன்னு இருந்தால் நியூ, 2π இல்லை, ஒமேகா ஈக்குவல் டு 1/√LC. கற்றுக்கிட்டிங்களா? எப்போ இந்த ஈக்குவேஷன் வரும் உனக்கு தெரியுதா? சீரீஸ் ரெசோனன்ஸ் சர்க்கியூட்டில் மட்டும்தான்டா இந்த ஈக்குவேஷன் வரும். சீரீஸ் ரெசோனன்ஸ் சர்க்கியூட்டில் மட்டும்தான் இந்த ஈக்குவேஷன் வரும், மற்ற எல்லா நேரமும் இந்த ஈக்குவேஷன் வராது. ரைட்? சீரீஸ் ரெசோனன்ஸ் சர்க்கியூட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இம்படன்ஸ் பிகம்ஸ் மினிமம், கரண்ட் பிகம்ஸ் மேக்ஸிமம்னு கற்றுக்கணும். ரைட்டா? ரைட். கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோ. இனிமேல் ஒமேகா கேட்டால் பதில் என்ன? 1/√LC. ஒரு 10 நிமிஷம், 10 நிமிஷம் லெசனே முடிச்சுட்டு போட்டுடலாம். உட்காந்து இன்றைக்கி ஃபுல்லாக உட்காந்து ஏசியை ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணு. நாளையிலேருந்து ஒரு 3 கிளாஸ் ஒரு சம்மா உனக்கு போட்டு காமிச்சு இந்த லெசனே ஒன்றும் இல்லாத பண்ணிடுறேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த லெசன். இந்த லெசன்லலாம் நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா நிஜமாலுமே நீ ஃபிசிக்ஸ் படிக்கிறதுக்கு ஒர்த்துன்னு அர்த்தம். சும்மா ஏனோ தானோலாம் சொல்ல முடியாது. ரைட் பை. எக்ஸ்எல் ஈக்குவல் டு எக்ஸி எப்படா? சீரீஸ் ரெசோனன்ஸ் சர்க்கியூட்ஸு. அப்போ ஒமேகாவுக்கு என்னடா ஈக்குவேஷனு? 1/√LC. 1/√LC. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் குவாலிட்டி ஃபேக்டர் பற்றி உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். இன்னும் குவாலிட்டி ஃபேக்டர் நான் முடிக்கலை. அந்த குவாலிட்டி ஃபேக்டர் கற்றுக் கொடுக்கணுன்னா இந்த ஒமேகாவோட ஃபார்முலா உங்களுக்கு வேணும். இனிமேல் தான் கிளைமேக்ஸே இருக்குது. அப்படி பொறுமையாக பார்த்துட்டே வாங்க. குவாலிட்டி ஃபேக்டர். குவாலிட்டி ஃபேக்டருக்கு ஜென்ரலாக என்னடா ஈக்குவேஷன் சொன்னேன்? சார், வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் இண்டக்டார் டு தி அப்ளைடு வோல்டேஜ். வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் கெப்பாசிட்டர் டு தி அப்ளைடு வோல்டேஜ். இண்டக்டாருக்கு IXL, கீழே IR, IXC, IR. நான் எப்படி டெரைவ் பண்ணுறேனோ ஒரே டைம் டெரைவ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஐயும் போய் சேர்ந்துருச்சு. XL/R, XC/R. XL ஒமேகா L/R, 1/ωcR. உங்களுக்கு தெரியும் தானே? எக்ஸ்எல்லுக்கு ஒமேகா எல், எக்ஸிக்கு 1/ωc. இப்போ தான் படிச்சிங்க சார். இப்போ தான் நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்க. ஒமேகாவுக்கு 1/√LCன்னு சொன்னீங்க. ஒமேகா மேலே இருக்குது, 1/√LC. மேலே ஒரு எல் இருக்குது, கீழே ஒரு ஆர் இருக்குது. உங்களால் உணர முடியுதா? இந்த ஈக்குவேஷன் தான் அப்படி எழுதியிருக்கேன். அப்படி இங்கே வாங்க. 1/√LC CR. சரிதானா? எப்படி கேன்சல் பண்ணுறதுன்னு பாருங்கள். இந்த எல்லில் 2 ரூட் எல் இருக்குது. அப்போ ஒரு ரூட் எல்லும் இந்த ஒரு ரூட் எல்லும் போயிடுச்சுன்னா
1/r ரூட் ஆஃப் L/c. கரெக்ட் தானே? இந்த சி ரூட்டுக்குள்ளே இருக்குது, இந்த ஆர் வெளியில் இருக்குது, தூக்கி ஃப்ரண்ட்டில் போட்டேன். மேலே இருக்கிற எல்லில் ஒரு எல்லை கேன்சல் பண்ணிட்டேன், ஒரு எல்லை மட்டும் வச்சுருக்கேன். இப்போது இனிமேல் குவாலிட்டி ஃபேக்டர்னா உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டிய ஃபார்முலா 1/r ரூட் ஆஃப் L/c. சரிங்க சார், அப்படியே பக்கத்துலேயும் செஞ்சு காமிங்க. ஒரு சிக்கு ஒரு சி போயிடுச்சு, இந்த ரூட் எல் மேலே போயிடும், இந்த ஆர் வெளியில் எடுத்துருங்க. அப்போ ரூட் எல் மேலே போயிடுச்சுன்னா இங்கே இருந்த 2 ரூட் சியில் ஒரு ரூட் சி காலி. பார்த்தீங்களா? அதே ஈக்குவேஷன் வந்துருச்சா? அப்போது வாட் இஸ் குவாலிட்டி ஃபேக்டர்னு கேட்டாங்கன்னா த வோல்டேஜ் அக்ராஸ் இண்டக்டர் டு தி அப்ளைடு வோல்டேஜ், இல்லைனா கெப்பாசிட்டர் டு தி அப்ளைடு வோல்டேஜ், ரெண்டுத்துக்குமான ரேஷியோ Q ஃபேக்டர். எல்லாருமே இந்த ஈக்குவேஷனை கொஞ்ச நேரம் நிதானமாக பாருங்கள். இந்த Q ஃபேக்டர் சால்வ் பண்ணணுன்னா உங்களுக்கு 3 டேட்டா வேணுன்றதை உணர முடியுதா? R வேணும், L வேணும், C வேணும். ஒரு ரெசிஸ்டார், ஒரு இண்டக்டார், ஒரு கெப்பாசிட்டர். Q வேணும்னா ஒரு R வேணும், ஒரு L வேணும், ஒரு C வேணும். ரைட்டா? இதில் என்ன சிக்கல்னா Qக்கும் Rக்கும் என்னடா சம்மந்தம்? சரி, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ உங்களால் கற்றுக்க முடியுதா? யாருக்கு ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு குவாலிட்டி ஃபேக்டர் கம்மியாக இருக்கும். உங்கள் எஃப்எம்மில் சவுண்டு கிளாரிட்டியாக இருக்காது, குறன்னு கேட்கும். இப்போ நீங்கள் டியூன் பண்ணிட்டே வரீங்க, 93.5 வைக்கிறீங்க. 93.5 வச்சிங்கன்னா மட்டும்தான் அந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப அழகாக கேட்கும். இதே 93.6 7 டியூன் பண்ணிப்பார், சவுண்டு நல்லா இருக்காது, ஒரு மாதிரி ஷார்ப்னஸ் இருக்காது. குவாலிட்டி ஃபேக்டர்னாலே ஷார்ப்னஸ் பற்றி பேசுகிறது தான், அந்த சவுண்டோட குவாலிட்டி. இது ஃபுல்லாகவே அக்கோஸ்டிக்ஸ் அந்த டாப்பிக்கில் வருது, அதாவது சவுண்ட் டாப்பிக்கில் வர்றது. சவுண்டோட கிளாரிட்டி கரெக்டாக இருக்கணும்னா குவாலிட்டி ஃபேக்டர் ரொம்ப நல்லா இருக்கணும். குவாலிட்டி ஃபேக்டர் ஹையாக இருக்கணும்னா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கம்மியாக இருக்கணும். அதனால தான் குவாலிட்டி ஃபேக்டரோட ஃபார்முலா Q equal to 1/r root of L/c. கற்றுக்கிட்டிங்களா? இது குவாலிட்டி ஃபேக்டர் ஜஸ்ட் அ நம்பர். 10லேருந்து 100 வரைக்கும் இருக்கும், டிபெண்ட்ஸ் அப்பான் த ரெசிஸ்டன்ஸ். குவாலிட்டி ஃபேக்டர் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். இதோட வேல்யூ 10 to 100 அப்படி தான் இருக்கும். நல்லா கற்றுக்கிட்டிங்களா? சூப்பராக புரிஞ்சிச்சா? அப்போ குவாலிட்டி ஃபேக்டரில் கண்டிப்பாக சம் கேட்பாங்க. 1/r root of L/cன்னு கவனமாக கற்றுக்கணும். ரைட், அடுத்தது சார், ஒரே நிமிஷம். யாராவது சொல்லுங்க, சீரிஸ் ரெசோனன்ஸ் சர்க்யூட்னு சொன்னதும் உனக்கு என்ன ஞாபகம் வரும்? சும்மா சொல்லு, சீரிஸ் ரெசோனன்ஸ் சர்க்யூட்னா என்ன ஞாபகம் வரும்? டேய், உங்கள்கிட்ட தான் கேட்குறேன், சீரிஸ் ரெசோனன்ஸ் சர்க்யூட்னா என்ன ஞாபகம் வரும்? தனஸ்ரீ, எபி, ராஜஸ்ரீ, பூஜா, ஸ்ருத்லா, சௌமியா, சீரிஸ் ரெசோனன்ஸ் சர்க்யூட்னா என்ன ஞாபகம் வரும்னு கேட்டேன். இப்போ தானே சொன்னேன், என்ன ஞாபகம் வரும்? அடப்பாவீங்களா, இப்போ சொல்லி கொடுத்தது கூடவா மறந்துட்டீங்க? XL equal to Xன்னு சொன்னல, இம்படன்ஸ் பிகம்ஸ் மினிமம், கரண்ட் பிகம்ஸ் மேக்ஸிமம் சொன்னதானே? சீரிஸ் ரெசோனன்ஸ் சர்க்யூட்னாலே இந்த ரெண்டும் ஞாபகம் வந்து தான்பா ஆகணும். impedance becomes minimum, current becomes maximum, XL equal to XC. அதே மாதிரி சீரீஸ்னாலே 1/root of LC. இந்த அளவுக்கு உங்களுக்கு ஞாபகம் வரணும். ரைட்டா? கொஞ்சம் திரும்ப எடுத்து ஒழுங்காக படிங்க. ஏன் இப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஓகே, லாஸ்ட் டாபிக் 5 நிமிஷத்தில் இந்த லெசன் முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா நீங்கள் போயிட்டு ஒரு 5 minutes பிரேக் எடுத்துகிட்டு அடுத்த கிளாஸ் உள்ளார வந்துடலாம். டாபிக் வாட்லெஸ் கரண்ட்டு. வாட்லெஸ் கரண்ட்டு, இதுக்கு டெரிவேஷன்லாம் கிடையாது. நான் என்ன சொல்கிறேனோ அது அப்படியே ஞாபகம் வச்சுக்கோ. வாட்லெஸ் கரண்ட்டு உங்களோட ஏசியோட சிலபஸில் கடைசி லைனாக இருக்கும். நான் சிலபஸ் அனுப்பிச்சி விட்றேன். வாட்லெஸ் கரண்ட்டு. காஸ் ஃபைக்கு என்னடா ஈக்குவேஷன் சொன்னேன் சார்? R/Zன்னு சொன்னீங்க. வாட்லெஸ் கரண்ட்டு பவர்லெஸ் கரண்ட்னு அர்த்தம். வாட் யார்? பவரோட யூனிட்டு. அப்போ ரெசிஸ்டன்ஸ் கண்டிப்பாக 0வாக இருக்கணும். ரெசிஸ்டன்ஸ் 0வாக இருந்தால்
காஸ் ஃபை எவ்வளோ 0 தானே. ஏன் காஸ் ஃபைக்கு ஆர்பை செட்டு எல்லாமே நம்ம ரிட்டர்ன் நோட்ஸில் இருக்குது. ஒன்று இப்போ நான் எழுதி அனுப்புகிற நோட்ஸை பார்த்து எழுது, இல்லை நம்ம ரிட்டர்ன் நோட்ஸை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு படி. காஸ் ஃபை 0. இப்போ ஆவரேஜ் பவருக்கு என்னடா ஃபார்முலா சார்? ஆவரேஜ் பவருக்கு விஆர்எம்எஸ் ஐஆர்எம்எஸ் காஸ் ஃபை. காஸ் ஃபை எவ்வளோடா 0. அப்போ ஆவரேஜ் பவர் எவ்வளோடா 0. ஆவரேஜ் பவர் 0. வாட்லெஸ் கரண்ட்டாக இருந்தால் பவர் லாஸ் இருக்காது. ஆவரேஜ் பவர் 0 தானே. ஓகே, இப்போது நான் சொல்கிறத நீங்கள் டேரெக்டாக படிங்க. எப்பெல்லாம் ஆவரேஜ் பவர் 0 சார்? நீங்கள் 3 இடத்துல சொல்லி கொடுத்தீங்க. ஏசி வித்து இண்டக்டார், ஏசி வித்து கெப்பாசிட்டர், ஏசி வித்து எல்சி. ஞாபகம் இருக்கா? ஏசி வித்து இண்டக்டார், ஏசி வித்து கெப்பாசிட்டர், ஏசி வித்து எல்சி. இது மூணுத்துலேயுமே ஆவரேஜ் பவர் 0. அப்போ வாட்லெஸ் கரண்ட்லேயும் ஆவரேஜ் பவர் 0. ரைட்டா? இப்போ நான் சொல்கிற 2 விஷயத்தை டேரெக்டாக படிச்சுக்கோங்க. இதுக்கான ரீசன்ஸ்லாம் தேடாத, அதுக்கு ஒரு பெரிய டெரிவேஷன் போடணும். ஆம்ப்ளிடியூட் ஆஃப் வாட்லெஸ் கரண்ட்டு, ஆம்ப்ளிடியூட் ஆஃப் வாட்லெஸ் கரண்ட். இப்போ ஆம்ப்ளிடியூட்னா என்னங்க சார்? இது மேக்ஸிமம் தான் சார் ஆம்ப்ளிடியூட் I0. அப்போ ஆம்ப்ளிடியூட் ஆஃப் வாட்லெஸ் கரண்ட்டுக்கு என்ன ஈக்குவேஷன் தெரியுமா? I0 sin phi, I0 sin phi. இதில் எப்படி தெரியுமா சம் கேட்பாங்க? ஃபையோட வேல்யூ கொடுத்துருவாங்க. 45 டிகிரி, 60 டிகிரி, 75 டிகிரி, ஏதோ ஒன்று கொடுத்துருவாங்க. அப்போ ஆம்ப்ளிடியூட் ஆஃப் வாட்லெஸ் கரண்ட் கேட்டாங்கன்னா I0 sin phi. ரெண்டாவது ஈக்குவேஷனு ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் வாட்லெஸ் கரண்ட். ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் வாட்லெஸ் கரண்ட் அப்படியே பார்த்து எழுதுங்க. I0க்கு பதிலாக IRMS, அப்படியே sin phi எழுதிக்கோங்க. IRMS sin phi. ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் வாட்லெஸ், வாட்லெஸ்னால் கூட sin phi வரும், அவ்வளோதான். ஆம்ப்ளிடியூட் ஆஃப் ஆர்டினரி கரண்ட் I0, வாட்லெஸ்ஸு I0 sin phi. ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் வாட்லெஸ் IRMS sin phi. இந்த IRMSக்கு பதிலாக I0/√2 எழுதலாம் தானே? எழுதலாமா? I0/√2 sin phi. கண்டிப்பாக சம் கேட்பாங்க. ஃபை வேல்யூ தான் டேட்டா. ஒன்று ஆம்ப்ளிடியூட் கேட்பாங்க, இல்லை ஆர்எம்எஸ் கேட்பாங்க. ஆர்எம்எஸ் வேணும்னா I0 தெரியணும், ஃபை தெரியணும், 2 டேட்டா தெரியணும். ஆம்ப்ளிடியூட் I0 ஃபை. ஒரு வித் ரெஸ்பெக்ட் டு I0 கேட்டாங்கன்னா I0 கொடுக்க மாட்டாங்க, வெறும் ஃபை மட்டும் தான் கொடுப்பாங்க. அதனால் இந்த வாட்லெஸ் கரண்ட் நல்லா படிச்சுக்கோங்க. ஆவரேஜ் பவர் 0வாக இருக்கிற கரண்ட்டு வாட்லெஸ் கரண்ட், அவ்வளோதான்டா. அதோட I0 ஆம்ப்ளிடியூட் வந்து I0 sin phi, ஆர்எம்எஸ் வேல்யூ I0/√2 sin phi. ரைட்டா? இது நம்ம நோட்ஸோட கடைசி பேஜுக்கு முன்னாடி பேஜில் இருக்கும். ஸோ உட்காந்து ஒரு டைம் பார்த்தீங்கன்னா சரியாக இருக்கும். ரைட்டா? ஒரே நிமிஷம்.